Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். என்ற விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். முதல் 60 வரையான அலகுகளுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காதிருக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தீர்மானம். நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி விளக்கமறியலில். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் இன்று ஆசாத் சாலியை பார்வையிட்டனர். நுகேகுட நகர அபிவிருத்தி திட்டத்தினை முன்னெடுக்கின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சினைகள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள் குறித்து நேற்று கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதியின் தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது நுகேகுடை வர்த்தக சந்தை கட்டடத்தை உடனடியாக அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். வர்த்தகர்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் பல திட்டங்களை முன்வைத்து நகர அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். எதிர்காலத்திற்கு பொருந்தும் வகையில் நிர்மாண பணிகளை முன்னெடுப்பது மற்றும் செயற்திட்டங்களை பிரதேசத்திற்கும் மாகாணத்திற்கும் பொருந்தும் வகையிலும் மக்களை கவரும் வகையிலும் கட்டம் கட்டமாக செயற்படுத்துவதன் மூலம் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நீர் வழங்கல் மற்றும் நீர் முகாமித்துவ அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அரசியலில் பிரவேசித்து 30 வருட பூர்த்தியை முன்னிட்டு வெளியிடப்பட்ட மக்கள் அவையின் தங்க குரல் எனப்படும் மெத்திசபையே ரான் ஹண்டர் என்ற புத்தகத்தின் முதல் பிரதி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தை ஊடகவியலாளர் உப்புல் ஜாஸ் சிங் எழுதியுள்ளார். 1989 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பாராளுமன்றத்தில் ஆற்றிய 189 உரைகள் இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதிமேயர் ஆசாத் சாலி கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு மீதான பரிசீலனை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பு சட்டத்தரணி சேனக விஜயசிங்க விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. வழக்குடன் தொடர்புடைய மனுக்கள் மற்றும் ஆவணக்கோவைகள் காலதாமதமாக சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு கிடைத்துள்ளதால் அது தொடர்பில் ஆராய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். මේ පෙත්සමේදී එතුමාව ත්‍රස්තවාද වැළැක්වීම පනත යටතේ අත්අඩංගුවට අරගෙන பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதை ஆட்சேபித்து நாம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளோம். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது நாளை பரிசீலிக்கப்பட உள்ளது. அதனால் அந்த மனுவுடன் புதிய மனுவையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு சட்டமாதிபர் கூறியிருந்தார். ඒ නිසා තමයි ඒකත් එක්ක මේ අලුත් පෙත්සමත් ගන්න කියලා නීතිපතිතුමා විසින් ඉල්ලීමක් කළා. මට යම්මට විතරයි දැන්ට පර්මිෂන් දීලා තියෙන්නේ. நோயாளர்களை பார்வையிடுவதற்கான நேரத்தில் அவரை சந்திப்பதற்கான அனுமதி எனக்கும் அம்மாவுக்கும் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. அவர் நீரிழிவு காரணமாக சுயநினைவை இழப்பதற்கான வாய்ப்புள்ளதாக வைத்திய அதிகாரி கூறினார். நாம் கட்டாயப்படுத்தி பானங்களை அருந்துமாறு கூறினோம். எனினும் அவர் இன்னும் உணவு உட்கொள்ளாமலே இருக்கின்றார். තවදුරට යමකුත් ආහාර කන්න නැතුව ඉන්නේ. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் இன்று தேசிய வைத்தியசாலைக்கு சென்று ஆசாத் சாலியை பார்வையிட்டனர். ஆசாத் சாலியின் மகள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளரும் பணிப்பாளர்கள் இருவரும் விசாரணை அதிகாரிகள் இருவரும் ஆசாத் சாலியின் நிலைமை குறித்து ஆராய்ந்து பார்த்தனர். அவர் கைது செய்யப்பட்ட காரணம் என்ன என்று அவருக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது உயர் நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனு குறித்த விசாரணைகள் இடம்பெறுவதனால் எம்மால் இதனை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. ஆனாலும் சட்டம் உரிய முறையில் செயற்படுத்தப்படுகிறதா என்பதனை நாம் அவதானித்தோம்.
அவரின் மனித உரிமைகள் குறித்து அதிக கவனம் செலுத்துகின்றோம். அதற்கு தேவையான விடயங்களை அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளோம். எனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சென்று இது குறித்து கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் ஆசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இந்த ஹர்த்தாலை மேற்கொள்வதற்கான அழைப்பை அகில இலங்கை முஸ்லிம் இளைஞர் அமைப்பு விடுத்திருந்தது. இதற்கமைய அம்பாறை மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் இன்று பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். கல்முனை நகரிலும் கடைகள் மூடப்பட்டிருந்தன. அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, பாலமுனை, ஒழுவில் போன்ற பகுதிகளில் தனியார் பஸ் சேவைகளும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெற்றிருந்தது. மருதமுனை, கல்முனை, கல்முனைக்குடி, சாய்ந்தமருது, நிந்தவூர், சாய்ந்தமருது, சம்மாந்துறை ஆகிய பகுதிகளிலும் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. வெளிநாட்டவர் ஒருவரை கொலை செய்து பெண் ஒருவரை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தங்காலை பிரதேச சபை தலைவருக்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். 14 வயதான சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட தங்காரை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகர சபை உறுப்பினருக்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். தனியார் நீர்த்திட்டத்தின் பொருட்களை சேதமாக்கிய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுதி செனவிரத்ன மற்றும் அவரின் பாதுகாப்பு அதிகாரிக்கு 1 மில்லியன் சரீர பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அக்குரச பிரதேச சபை தலைவருக்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வெலிகாம்போல பிரதேச சபையின் ஆளும் கட்சி உறுப்பினருக்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். கருவலகாஸ்வேவ பிரதேச சபையின் பிரதம முகாமையாளர் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை தலைவருக்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட கூட்டமைப்பின் மேல் மாகாண சபை உறுப்பினருக்கு பிணை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். ராணுவ மேஜர் ஒருவரை தாக்கிய சம்பவத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அமைச்சர் மோவின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா மற்றும் அவரது நண்பர் ரெஹான் விஜயரத்ன ஆகியோருக்கு விடுதலை. ஆசாத் சாலி தொடர்ந்தும் தடுப்பு காவலில். இது உங்களின் கவனத்திற்கு. இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. செய்திகள் தொடர்கின்றன. கண்டி குருதினிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தின் பின்னர் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த தகவல்களோடு ரிப்போர்ட்டராக இணைந்து கொள்கிறார் அனுர ஆனந்த் விஜய் சிங். நேற்றிரவு 9:30 அளவில் குருதினிய பிச்சமல் சந்திக்கருகில் கேப் வண்டியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கேப் வாகனம் வளப்பனை பிரதேச செயலாளருக்கு சொந்தமான வாகனமாகும். அதிக வேகத்தில் பயணித்தமையால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அருகில் இருந்த ஜீப் வண்டியில் மோதியுள்ளது. இதனால் பிரதேச மக்களுக்கும் சாரதிக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் பின்னர் இரு தரப்பினரையும் போலீசார் சமரசப்படுத்தினர்.
விபத்துக்குள்ளான 2 வாகனங்களின் உரிமையாளர்களும் இணக்கப்பாட்டுக்கு வந்த பின்னர் பிரதேச செயலாளர் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பௌத்த மதத்திற்கு அவமதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படும் நிறுவனம் ஒன்றினூடாக வெளிநாட்டு பாடகர் ஒருவரை அழைத்து வர எடுக்கப்படும் முயற்சி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். அனைத்து விடயங்களும் அழிவடைந்துள்ளன. அரசியலமைப்பில் எமது பௌத்த தர்மம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. பௌத்தத்தின் தோற்றம் தொடர்பில், மதம் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் பெயர்களை குறிப்பிடவில்லை. ஷான் கிங்ஸ்டன் நெலியின் ஸ்ரீலங்கா அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? நான் பாராளுமன்றத்தில் பெயர் குறிப்பிடவில்லை. கிங்ஸ்டன் நெலியின் ஸ்ரீலங்கா ඒකල මොකද්ද මේක සඳහන් කරන්නේ? පාර්ලිමේන්ටේරියන් නම සඳහන් කරන්නේ National Rugby League himself who is involved with Charlton tweeted saying that the 2 big names will be in Sri Lanka for the concert on the 12th of July. එතකොට කවුද මේ කට්ටිය එවන්නේ? இதை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். யார் இவர்களை அனுப்பியது? ஃபேட் புத்தா புரொடக்ஷன். இதனை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். ஃபேட் புத்தாவின் உயரிடத்தில் நெலி உள்ளார். ஃபேட் புத்தாவின் சிலையும் அதில் உள்ளது. நாம் நம்பிக்கை கொண்டுள்ள புத்த பகவான் தொடர்பில் இதில் உள்ளது. இது குறித்து தெரிவிக்க வெக்கம் அடைகின்றேன். இதில் உள்ள உறுப்பினர்களின் பெயர்களை என்னால் கூற முடியாது. ஃபேட் புத்தா புரொடக்ஷன், புத்த என்ஜினியர்ஸ், புத்த ப்ரொடியூசர்ஸ் என்ற பெயர்களிலேயே அழைத்து வரப்படுகின்றனர். ஏகோன் என்னும் பாடகர் அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பாடகர் நடனமாடும் காட்சி ஒன்றில் புத்த பகவானின் உருவம் காணப்பட்டது என்பதற்காக ஊடக அனுசரணையை வழங்கிய ஊடக நிறுவனம் மீது கற்களை எறிந்தனர். அரசாங்கம் இதன் மூலம் தப்பிக்கொண்டது. தற்போது இந்த நெலி மற்றும் ஷான் கிங்ஸ்டன் ஆகிய இருவரும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஃபேட் புத்தா புரொடக்ஷன் நிறுவனத்தினால் கூறப்பட்டுள்ளது. මම හිතන්නේ පින්තූරයක් තිබ්බා. ගල් ගැහුවා ඒ මාධ්‍ය ආයතනට ඒක ස්පොන්සර් කරපු මාධ්‍ය ආයතන මේ රටේ විශාල පිරිසක්. දැන් ඒ කරපු පිරිස ඒක අවුස්සුම් පිරිස ආණ්ඩුවෙන් ගෙන්නුවේ. ආණ්ඩුව ඇඟ බේරගත්තා. දැන් ඒ පිරිස සභාපතිතුමනි මේ නෙලි සහ ෂෝන් කින්ස්ටන් කියන දෙන්නා සම්බන්ධයෙන් මේ ඉදිරි අනාගතයේදී කරන කාර්යභාරය ෆැට් බුද්දා ප්‍රොඩක්ෂන්. දැන් මේ සමාන්ව සභාපතිතුමනි විශේෂයෙන්ම තවත් මම ඒ ටොක් ටු බුද්දා මේ තියෙනවා ඒ සමාගමේ බුද්දා ෂොප් இந்த நாட்டில் பௌத்த தர்மம் தொடர்பில் அனைத்து பொய்யான விடயங்களையே முன்னெடுக்கின்றனர். பௌத்த தர்மம் தொடர்பில் பேசுகின்றனர். அதேபோல் போதைக்கு முற்றுப்புள்ளி எனவும் பேசுகின்றனர். அதேபோல் 13வது அரசியலமைப்பை ரத்து செய்வதாக கூறுகின்றனர். திறந்த பொருளாதாரத்தை இல்லாமல் செய்ய போவதாகவும் கூறுகின்றனர். ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்ய போவதாக கூறுகின்றனர். அதேபோல் ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் இந்த முழு ஆசியாவிலும் எந்த ஒரு நாட்டிலும் இவை முன்னெடுக்கப்படவில்லை. இவற்றை உடைத்து நாட்டை அழிக்கும் அரசாங்கமே இது என்பதனை கூறுகின்றேன்.